ரொம்ப ஒரு கேவலமான செயல். அது யாரு பண்ணியிருந்தாலும் உங்களை சீக்கிரமே முடிச்சு காலி பண்ணும். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்தமாவே ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. இனி வர உங்களோட படம் என்ன அப்டேட்ஸ் இதுல இருந்து? ஒரு படம் முடிச்சிருக்கேன், ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். இலங்கைக்கு வரணும். பட் ஆனா ஏதோ ஒரு தடைய மைண்ட் லெவல்ல ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு ஆச்சு ஃபிளாப் ஆச்சுன்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பல பேரோட ட்ரீம் இருக்கு. சொன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஒரு டிரெக்டர். இன்றைக்கு இந்த விஜயன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கலவா லீக் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா பணம்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு பெரிய முதலீடு, நிறைய கடன் வாங்கி செய்திருக்கணும். இந்த இது லீக் ஆனதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? மிகப்பெரிய ஒரு ஷாக். டோட்டல் ஐ திங்க் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்தமாவே ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிக் ஸ்டாரோட படம், இவ்வளவு பெரிய ஒரு பிக் பட்ஜெட் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அதுவும் இவ்வளோ தூரம் லீக் ஆகி வந்திருக்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங் திங் அண்ட் ரொம்ப கேவலமான ஒரு செயல் இது. இது ஏன்னா இது எப்படின்னா ஒரு படம் இப்போ அந்த மாதிரி படத்தோட எனி ஃபிலிம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 150 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு 150 குடும்பம் அதுல இருக்கு ஒரு நாள் ஷூட்டிங்லே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க மொத்தமா இவ்வளவு பேரோட உழைப்ப மொத்தமா போட்டு இந்த மாதிரி திருடி அதுல இருந்து நீங்க ஒண்ணு பண்ற போது ரொம்ப ஒரு கேவலமான செயல். அது யாரு பண்ணியிருந்தாலும் உங்களை சீக்கிரமே முடிச்சு காலி பண்ணும். மனதனா இலங்கை படம், இலங்கையை அது ஜாழ்ப்பாணத்தை கதையாக கொண்ட ஒரு படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஃபீலிங் எப்படி இருக்கு? இந்த ஜாழ்ப்பாணத்து மக்கள் இந்த ஆதரவு, இந்த அன்பு, அதை கதைக்கிற ஸ்லாங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன் இல்லையா, எனக்கு இலங்கைக்கு வரணும். பட் ஆனா ஏதோ ஒரு தடைய மைண்ட் லெவல்ல ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்க ஒரு இடத்துல இவ்வளோ நம்ம ஒரு டூரிஸ்டா போவோம் வேணாம். படம் நம்ம பண்ணாலும், நம்ம டைரக்ட் பண்ணாலும் இந்த ஊரோட கதையை நம்ம அங்கே போய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா பண்ணலாம். அப்படின்னா இங்க வரலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட நம்ம போலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் யோசிச்சே இருந்தோம். ஸோ அப்படி நீலிரா நம்ம ரிலீஸ் பண்றப்போ முதல் முறையா நான் இங்கே வரேன். ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ட்ரிப்பா தான் இது இருக்கு. நம்ம உணர்வுபூர்வமா கேட்டு போன விஷயங்களை நேர்ல போய் பார்த்தப்போ, சில இடங்கள்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா. அண்ட் ஐ திங்க் என்னோட ஜேர்னி வித் நீலிரா, ஐ திங்க் இட் இஸ் அந்த சர்க்கிள் ஒரு கம்ப்ளீஷன். when I came to யாழ்ப்பாணம் and then I saw the film with இந்த மக்களோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை உங்களுக்கு கதை சொல்லி இதை செய்வோம், ஃப்ரெண்டா இருந்தாலுமே நீங்க ப்ரொடியூசரா காசு ஸ்பெண்ட் பண்ணிக்க உங்களுக்கு தோட்ஸ் இருக்கும். இது சரியா வருமா, அல்ல இந்த கதையை நான் கொண்டு பிழைச்சுன்னு சொன்னா மக்களிடத்துல இந்த கதையின் ஒரு சின்ன ஸ்பாட்ல ட்ரிகர் ஆனாலுமே இது ஒரு பயங்கர பிரச்சனையான இடமா வந்துடும். ஸோ இதை எடுக்க நீங்க எப்படி பாத்தீங்க இந்த படத்தை? மேடம் நீங்க ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நல்லா போய் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் உங்களை பத்தி படிக்க எழுதியிருப்பாங்க. என்ன கூட அவர் அந்த படத்துல போயே நிறைய ஒர்க் பண்ணுவார் ப்ரொடியூசரை தாண்டி. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு? இல்ல இந்த படத்துக்கு எனக்கும் சரி சோமிதரனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்துச்சு. ஏன்னா இது மத்த படம் மாதிரி நம்ம பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம், ஹிட் ஆச்சு ஃபிளாப் ஆச்சுன்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பல பேரோட ட்ரீம் இருக்கு. அதாவது இந்த படத்தை பண்ணவங்களை மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த இப்ப நான் நேற்று கொலம்போல ஸ்கிரீனிங் பார்த்தேன், இங்க பார்த்தேன், வவுனியால பார்த்தேன், இங்க பாக்குறேன். ஸோ அவ்வளோ ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்றப்போ இதை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்ததுனால இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இன்வால்வ் ஆகி தான் இருந்தேன். இனி வர உங்களோட படம் என்ன அப்டேட்ஸ் இதுல இருந்து? ஒரு படம் முடிச்சிருக்கேன், ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். அதை பத்தின டீடைல்ஸ் வரும் சீக்கிரம் வரும். நன்றி. சொன்னா ஒரு இயக்குனரை என்ற தாண்டி உங்களோட படத்துல உங்களுக்கு பெரிய ஃபேன். எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன், பிட்ஸால இருந்து பேட்டையில இருந்து எல்லா படம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படம் உங்களை இருக்க மரியாதையை எனக்கு ஒரு பீக் லெவல்ல கொண்டே வச்சிருக்கு. ரொம்ப நன்றி எங்கட கதையை எங்களுக்கு தந்ததுக்கு. இன்னைக்கு நன்றி.